தென் தீபாவளி ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நான் 2 ஹெட்ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண இந்த ஹெட்ஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ இதனுடைய ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்னுடைய ப்ரைஸ்னு பார்க்கல வெறும் 60 ரூபாய்க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 499 ரூபா அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. நீங்களே பாருங்கள், தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் இந்த ஹெட்ஃபோனுடைய பிராண்டட் நேம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதனுடைய பிராண்டட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங். இந்த சாம்சங் ஹெட்ஃபோனை வெறும் 60 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல. பட் இருந்தாலும் கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி எல்லா வீடியோவும் சொல்லுறாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் 3 ஆப்ஷன் வர 6 ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு டெக் அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த சாம்சங் ஹெட்ஃபோனுடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங் ஹெட்ஃபோனுடைய ஃபோட்டோவை கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஏகேஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏகேஜினா என்னன்னு தெரியல. அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதனுடைய எம்ஆர்பி இருக்குது. இதனுடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 499 ரூபா அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தென் இந்த 499 ரூபா மதிப்புள்ள இந்த ஹெட்ஃபோனை நான் 60 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். தென் 60 ரூபா அப்படின்றதுனால டம்மியா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? டம்மிலாம் கிடையாது. ஓரளவுக்கு 60 ரூபாய்க்கு ஒர்த்தாக டீசெண்டாக தான் இது பர்ஃபார்ம் பண்ணுது. தென் இதை நான் 1 வீக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு நல்லா தான் ஃபீல் ஆகுது. தென் கால் குவாலிட்டியில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது. தென் 60 ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்க முடியாது. தென் இருந்தாலும் கூட இவங்க 60 ரூபாய்க்கு மைக்கும் கொடுத்தது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் தான். தென் இதனுடைய அன்பாக்சிங் பார்க்கையில் உள்ள வெறும் இயர்ஃபோன் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. தென் இந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா இயர்ஃபோனில் என்ன மாதிரி பில் குவாலிட்டி இருக்குமோ அதே பில் குவாலிட்டி தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. தென் இது 499 ரூபாய்க்கு செல்ஃப் இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க போல், அப்படி தான் இருக்குது. தென் நல்லாவே தான் பர்ஃபார்ம் பண்ணுது. தென் இது ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வெயிட்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. கழுத்துலையோ இல்லை காதுலையோ வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீல்மே இல்லை. சின்னதாக ஒரு நூல் மேலே பட்டு இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஜாக் தான். மேபி இது எல்லா ஆண்ட்ராய்ட் மொபைலுமே சப்போர்ட் ஆகும். தென் இந்த ஹெட்ஃபோனுடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். என்ன ப்ரோ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, தென் 60 ரூபாய்க்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுமே இவங்க அதிகமாக கொடுக்கல. சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. மேஜராக சொல்ல போனீங்கன்னா இதில் ஒரு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மைக் அவைலபிளாக இருக்குது. தென் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பில் குவாலிட்டியாக இருக்குது. 3.5mm ஜாக் இந்த மாதிரி சின்ன டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. தென் இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோலாம் போட முடியாது. இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட் வீடியோ இருந்தாலும் கூட பரவாயில்ல. 60 ரூபாய்க்கு ஒரு ஹெட்ஃபோன் கிடைச்சிதா அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தென் இந்த 60 ரூபா ஹெட்ஃபோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் உங்களுக்காக அந்த ஷாப்போடைய நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தென் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சாம்சங் ஹெட்ஃபோன்லாம் கிடையாது. சும்மா சாம்சங்னு சொல்லி ஏமாற்றிட்டு வராங்க. பட் இருந்தாலும் கூட சாம்சங் அளவுக்கு தான் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். தென் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். தென் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோடைய ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனுடைய மைக்கில் தான் கவர் ஆகிட்டு இருக்கு. தென் இதனுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி பல அப்டேட்டை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.